நீதித்துறை இருக்குது பாருங்க. இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தோட முதல் தூண் நீதித்துறைன்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு ஒரு கேஸை தூக்கிட்டு நீதிமன்றத்துக்குள்ள போனீங்கன்னா 30 வருஷம் இல்லை 40 வருஷம் இல்லாம தீர்ப்போட வெளியே வர முடியுங்களா? இந்த நிலைமைக்கு யார் காரணம்? எங்க தலைவர்கள் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எல்ஏக்கு சம்பளத்தில் நிதி ஏற்றிக்கிறாங்க, எம்பிக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி பத்தில் ஏற்றிக்கிறாங்க, நல்லா இருக்கிற தலைமைச் செயலகத்தை இங்கிருந்து அங்கே கட்ட நிதி ஏற்றுறாங்க. ஆனால் நீதித்துறைக்கு நிதி ஒதுக்குறாங்களா? கிடையாது. நீதித்துறை வந்து பல்லு புடுங்கின பாம்பா சவள குழந்தையா இருக்கிறவரை தான் எங்கள் தலைவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு பாதுகாப்பு. அதை பூஸ்டப் பண்ணிட்டா அடுத்த கணம் பெரும்பாலான தலைவர்கள் உள்ள இருக்க வேண்டி போயிடும். அதனால கொல்லிக்கட்டையில் தலை சொறிகிற வேலையை எங்கள் தலைவர்கள் செய்வாங்கங்களா? செய்ய மாட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடா இருக்குது பாருங்க. கனடாவில் 10 லட்சம் பேருக்கு 75 ஜட்ஜ் இருக்கு. அமெரிக்காவில் 10 லட்சம் பேருக்கு 105 ஜட்ஜ் இருக்கா. ஆனால் இந்தியாவில் இந்த அரங்கத்தில் இருக்கிற யாருமே யோசிக்க முடியாதுங்க. 10 லட்சம் பேருக்கு வெறும் 12 ஜட்ஜ் இருக்காங்க. இந்த நிதி ஒதுக்கீடு இருக்குது பாருங்க, நீதித்துறை நிதி ஒதுக்கீடு. இது வந்து கொரியாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. கொரியா வந்து வட கொரியா தென் கொரியான்னு ரொம்ப சிதைஞ்சு போன நாடு. அந்த நாட்டில் 2.3% நீதித்துறை நிதி ஒதுக்கீடு. அதே மாதிரி பிரிட்டனில் 4.7%. இந்தியாவில் மட்டுங்க ஐயா அல்ப காசு 0.2. 100 ரூபாய் மொத்த நிதியிலே நீதித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய ரூபாயின் மதிப்பு 2 பைசா என்று இந்த பெண் சொல்லுகிறார். 100 ரூபாயில ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2 பைசா. நீதிபதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று இந்த பெண் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லுகிறார். சொல்லுங்க. காரணம், நான் ஒரு வக்கீலுங்க. நான் ஒரு வக்கீல். இப்போ நம்ம மக்கள் எல்லாருக்குமே கோர்ட்டுக்கு போனால் வாய்தா போடுறாங்கன்னு ஆதங்கம். அது தீரணும் இல்லைங்களா? அது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக சொல்கிறேங்க. இந்த 0.2ங்கிற நிதி ஒதுக்கீட்டையுமே 10 லட்சம் பேருக்கு வெறும் 12 ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு ரேஷியோவையும் வச்சு 110 கோடி மக்கள் தொகை உள்ள இந்த நாட்டில் 30 நாள்லையோ 3 மாசத்துலையோ எப்படிங்க நீதி வழங்க முடியும்? இந்த கேள்வியை கேட்கக்கூடிய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். வழக்கறிஞர்கள் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. நீதித்துறைக்கு ஏன் போதுமான நிதி ஒதுக்கவில்லை, ஏன் இன்னும் இத்தனை நீதிபதிகளை நியமிக்கவில்லை என்று இந்த வழக்கறிஞர்கள் இன்னும் போராடாமல் ஏன் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கேள்வி. இந்த நிலைமை இப்படி போயிட்டு இருக்கிறது. நீதித்துறை எந்த அளவுக்கு பால்படுத்தி இருக்கு தெரியுங்களா? புதுசா எந்த கேஸுமே போட வேணாம் சார். நல்லா கேட்டுக்குங்க, புதுசா எந்த கேஸுமே போட வேணாம். இன்னைய தேதியில கோர்ட்ல எத்தனை கேஸ் நிலுவையில் இருக்குதோ அதை மட்டுமே விசாரிச்சு முடிக்க நீதிமன்றங்களுக்கு இன்னும் 314 வருடம் தேவைப்படும். அற்புதமான கருத்து, அற்புதமான கருத்து. 314 வருஷங்கிறது எனக்கு அப்புறம் 40 தலைமுறைக்கு வந்துடும். சட்டத்திலேங்க ஒரு பழமொழி இருக்குது, டிலைடு ஜஸ்டிஸ் டினைடு ஜஸ்டிஸ். அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலம் தாழ்த்தி கிடைக்கிற நீதி மறுக்கப்பட்ட நீதி. இதுல இன்னொன்னு லேட்டஸ்டா எங்க தலைவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, நீதிபதிகள் இடஒதுக்கீட்டில் எங்கள் ஜாதிக்கு முன்னுரிமை. இல்ல சார், நான் தெரியாம கேட்கிறேன். நீதி வழங்குறதுக்கு நீதிமான் தான் தேவை, ஜாதிமான் எதுக்கு? ஒருத்தன் நல்லவனா, சட்ட அறிவுள்ளவனா, சொல்ற உண்மையா பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவனா இருந்தா அவன் நீதிபதியா இருக்கலாம். அங்க ஜாதிக்கு என்ன வேலை? அதே மாதிரிங்கய்யா, எங்கள் ஊரில் அரசியலில் விளையாட்டும் விளையாட்டில் அரசியலும் கலந்ததால் ரெண்டுமே நாசமா போச்சுங்க. ஒரு நிமிஷங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விளையாட்டு துறையும் இருக்கு. கிரிக்கெட் இருக்கு, ஹாக்கி போட்டி இருக்கு, வாலிபால் இருக்கு. ஆனா இந்த அரசியல்வாதி எதுக்கு தலைவரா போகணும்னு விரும்புறான்? கிரிக்கெட்டுக்கு தானே. ஏன்? நல்ல காசு. எங்க தலைவர்கள் வந்து இன்னும் என்ன எங்களுக்கு செய்ய போறாங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்லைங்க. அவங்க செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்களை நாங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். இதையெல்லாம் தாண்டி எங்களை எது காப்பாத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாரதி பாடு, நானே
யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். தீது நன்மையெல்லாம் நிந்தன் செயல்களன்றி இல்லை. போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை. எல்லாம் ஆதிசக்தி தாயே நீயே துணை அப்படின்னு ஜெகன்மாதாவை சரணடைஞ்சிட்டாங்க. உங்களுடைய இந்த கோரிக்கைகள், உங்களுடைய இந்த குரல் அரட்ட அரங்கத்தில் மட்டுமல்ல, இந்திய மாமன்றத்திலே மக்களுடைய மனதில் ஒலிக்க வேண்டும். எதிர்காலத்தில் நீதித்துறை ஜொலிக்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தியிடம் வேண்டுகின்றேன். சார், காலண்டர் ஒரு நாள் ஓன் அழுந்துச்சேன் சார். காலண்டர் அதுக்கு ஒருத்தன் கேட்டான், நான் போய் ஏன் காலண்டரை ஓன் அழுற அப்படின்னு. அது காலண்டர் சொல்லிச்சான், அட பாவிகளை, இன்னைக்கெல்லாம் நீங்க ஒண்ணுமே கிளிக்கிறது இல்லை, என்ன மட்டும் ஏன்டா டெய்லியும் கிளிக்கிறேன்னு கேட்டுச்சான் சார். சார் அதுக்கடுத்து இன்னொருத்தர் ஓன்னு அழுந்துருக்கிறார் சார். யார் தெரியுமா சார்? கடவுள் தான் அழுறாரு. ஒருத்தன் போய் கேட்டானா, நீ ஏன் அழுற? உங்களே பார்த்து தான் நாங்கள் அழணும், என்ன பார்த்து நீ அழுறீங்களே. அது கடவுள் சொன்னாராம் சார், பாவிகளை, வெளியே இருக்கக்கூடிய சாதத்தை கோயிலுக்குள்ள என்கிட்ட எடுத்து வச்சுட்டு வெளியே போகும்போது பிரசாதமா ஆயிடுது. வெளியே இருக்கக்கூடிய பச்சை தண்ணி என்கிட்ட எடுத்துட்டு வந்து வச்சுட்டு வெளியே எடுத்துட்டு போகும்போது அது தீர்த்தம் ஆயிடுது. ஆனால் வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள் என்கிட்ட வந்துட்டு வெளியே போகும்போது ஒரு புனிதனா போனா, ஆனா ஒரு மனுஷனா கூட போறது இல்லையடா. அதை பார்த்துதான் நான் வேதனைப்படுறேன், அதே பார்த்து நான் வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க சார் கடவுள். ஔவையாரு கடவுளுக்கு முன்னாடி போய் நின்று, இறைவா முத்தமிழான இயல் இசை நாடகம் என்கின்ற முத்தமிழை கொடு அப்படின்னு தான் சார் ஔவையார் கேட்டாங்க. ஆனா நம்பால் எப்படி தெரியுமா சார், 4 நாள் கருப்புறத்தை போயிட்டு கோயில் முன்னாடி கொளுத்தி போட்டு 4000 வேண்டுதல் வேண்டாங்க சார். 4000 வேண்டுதல் வேண்டாங்க. அதுக்கடுத்து அதில் போனாங்க, இதில் போனாங்க, அங்கே வந்தாங்க, இங்கே வந்தாங்க. ஜாதினையும் விட்டு வைக்கல சார் கடவுளை. ஜாதி என்பது ஒன்று, மதம் என்பது ஒன்று, இனம் என்பது ஒன்று, மனிதனுக்கு இதயம் என்பது ஒன்று, மனிதன் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்த நிறம் என்பது ஒன்று. அது உலக மக்களுக்கு சரியாக புரியவில்லை இன்று என்று கடவுள் புலம்புனாரா சார். கடவுள் புலம்புனாரா. மதுரை பக்கத்தில் பரசுராமன் பட்டியல சார், அதாவது சதக் அப்துல்லான்னு ஒருத்தர் ஒரு கோயில் கட்டணும்னு ஆசையான் சார். ஒரு கோயில் கட்டணும்னு சதக் அப்துல்லான்னு பேரை சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன கோயில் கட்டியிருப்பாரு. ஒரு மசூதி கட்டியிருப்பாருன்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லிம் இனத்தை சார்ந்தவர் ஜாதி மதம் பார்க்காமல் ஒரு இந்து கோயிலான முருகன் கோயிலை கட்டினார் சார். முருகன் கோயிலை கட்டினார். அந்த முருகன் கோயிலுக்கு கல்யாண முருகன் கோயில்னு வச்சு இப்ப அதுல எத்தனை ஏழைகளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு தெரியுமா சார்? எத்தனை ஏழைகளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு சார். எங்க ஊர் பக்கத்துல சார் வாய் பேசாத ஒருத்தர் சார், வாய் பேசாத ஒருத்தருக்கு 3 பசங்க சார். 3 பசங்களும் ஊம சார். அதுல 2வது பையனும் ஊம சார். ஊமம் மட்டும் இல்ல சார், உடல்ல ஊனம் கூட சார். அவனுக்கு உடல்ல ஊனம் கூட சார். அவன் காலை பார்த்தாங்கன்னாவே தெரியும் சார். அவன் 2 காலை பார்த்தாங்கன்னா அந்த வழியில போறவங்க எல்லாம் 5 10 போட்டுருணும்னு நினைப்பாங்க சார். ஆனா ஐயோ நம்ம பிச்சை எடுத்துட்டா நம்மளை பிச்சைக்காரன்னு சொல்லிடுவாங்களேன்ற ஒரே ஒரு வேதனைக்காக, ஒரே ஒரு வருத்தத்துக்காக அவன் என்ன தெரியுமா சார் பண்ணான்? அவங்க வீட்டு பக்கத்தில் நிறைய தென்னை மரம் சார். தென்னை மரத்தை ஒரு நாள் அண்ணாந்து பார்த்தான். 2 கால் நல்லா இருக்கிறவன் தென்னை மரத்தை ஏறானே, நம்மளால கால் இல்லையே, நம்ம எப்படி ஏறதுன்னு நினைச்சான் சார். ஆனா ஆளே பார்க்காத போது இவனே அந்த ஊனக்காலை வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் ஏறினா சார். ஏறும் போது ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்தான் சார். இவன் மண்டை உடைச்சிச்சு சார். அவன் மனசு ஓடல சார். அவன் மனசு ஓடல சார். அவன் மனசு ஓடல சார். அதோட விட்டானா சார். அவன் உடல சார். தென்னை மரத்துல ஏறி தேங்காயை பறிச்சுட்டு கையில எடுத்துட்டு வந்து இன்னொரு அதிசயத்தை பாருங்க சார். சைக்கிள்ல பின்னாடி வச்சான் சார். சைக்கிள்ல பின்னாடி வச்சு கட்டிட்டு சைக்கிள் ஓட்டுறான். நீ அவனை பார்த்தனா சொல்லுங்க சார், எப்படிதான் இவன் சைக்கிள் ஓட்டுறான்னு. யாராவது ஸ்டைலா சைக்கிளை ஓட்டினாங்கன்னா அவன் ஓட்டும் போது பார்க்கும்போது சைக்கிள் அழகா தெரியும் சார். யாராவது பந்தாவா பைக் ஓட்டினா அவன் ஓட்டும் போது அந்த பைக் பந்தாவா எனக்கு அழகா தெரியும் சார். யாராவது காரை வளைச்சு ஓட்டினா அந்த கார் எனக்கு அழகா தெரியும் சார். ஆனா இவன் சார், இவன் தேங்காயை கட்டிட்டு சைக்கிள் ஓட்டும் போது அந்த சைக்கிள் எனக்கு அழகா தெரியாது சார். அவன் ஓட்டவனுடைய முகம் தான் சார் எனக்கு அழகா தெரியும். முகம் தான் சார் எனக்கு அழகா தெரியும். அதோட உள்ள சார் அவன் போயிட்டு அந்த பஜார்ல உட்காந்து இளநீ எல்லாம் வித்துட்டு கடவுள் தூங்குறதுக்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் கொடுத்துருக்காரு சார். அந்த கொஞ்ச நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாம வீட்டுல உட்காந்து பீடி சுத்துறான் சார். பீடி சுத்தி அவங்க குடும்பத்தை இன்னைக்கு அவன் தான் சார் பிரகாசமா காட்டிருக்கிறான். அவன் தான் சார் பிரகாசமா காப்பாத்திருக்கிறான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உள்ளம் எங்க 2 கை காலெல்லாம் வச்சுட்டு சுத்திட்டு ஏமாத்திட்டு பிச்சை எடுத்துட்டு அந்த மாதிரி உள்ளம் எங்க சார்? கடவுள் அந்த மாதிரி ஆளை பார்த்து தான் சார் கேட்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் ஏன்டா நீங்க வாழ மாட்டேன்றீங்க? கடவுள் என்ன நீங்க தயவு செஞ்சு யாரும் தேடாதங்கடா பாவிகளை. அவனே தான்டா கடவுள். இந்த உலகத்துக்கு அவன் ஒண்டியா போதுனா கடவுள் அப்படின்றதுக்கு உதாரணம் கடவுள் அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரா சார். அற்புதமாக அப்படி வாழக்கூடிய ஒரு
தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு மனிதரை பற்றி சொன்னீர்கள். அந்த பையன் பேர் என்ன? பையன் பேரு சிங்காரவேலன் சார். சிங்காரவேலு. ஓகே. அந்த பையனோட அப்பா வாய் பேச முடியாதவர். இந்த சிங்காரவேலுக்கு வாய் பேசுறது மட்டுமல்ல, காலு சரியில்லை, ஊனம். அதிலையும் கூட ஊனப்படாமல் அவர் எப்படி தென்னை மரத்தில் ஏறி உடைத்திருக்கிறார். அவர் அதையும் மீறி எப்படி பீடி சுத்தி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறார் என்று, அப்படிப்பட்ட உழைக்கக்கூடிய இதயங்களிடத்தில் தான் இறைவன் இருக்கிறார் என்று ராஜேந்திரன் சொன்னவுடன், அப்படிப்பட்ட மனிதரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றுவதைப் போல சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை சார்ந்த எங்களுக்கும் தோன்றிய காரணத்தால் அந்த சிங்காரவேலுவை நாங்கள் வர சொல்லி இருந்தோம். இந்த சிங்காரவேலு கால்கள் இருக்கு, ஆனா அது ஊனன்னு சொல்றீங்க. ஹெலன் கெல்லர் ஒரு கருத்தை சொன்னார். கண்ணு இருந்தும் படிக்காதவன், கால் இருந்தும் உழைக்காதவன், கை இருந்தும் ஈயாதவன், மனம் இருந்தும் இறங்காதவன், மூளை இருந்தும் பயன்படுத்தாதவன், அவன் தாயா உண்மையான ஊனம் என்று சொன்னார். இளைஞர்களே, இந்த இளைஞனை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சிங்காரவேலை பார்க்க போது ராஜேந்திரன் சொன்னதை போல இறைவன் எங்கே இருக்கிறான்? கருணை உள்ள இதயத்தில் மட்டுமே இறைவன் இருக்கிறான். உழைப்பினில் மட்டும்தான் இறைவன் இருக்கின்றான். உண்மையிலேயே இவன் உருவத்தில் ஆண்டவனை பார்க்கிறேன்.